பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது ஜனவரி மாதம் வரக்கூடிய தை அமாவாசையை பற்றியான பதிவு. இந்த தை அமாவாசையில நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன பூஜைகள் நம்ம செய்யணும், என்ன செஞ்சா நமக்கு சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்றோம், முன்னோர்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்றோம். முன்னோர்களுக்கு உகந்த மாதம். அந்த நாள்ல அமாவாசை, இந்த நாள்ல நம்ம செய்யறோம். இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷமானது. இந்த தை அமாவாசையில, அந்த அமாவாசை அன்றைய நாள்ல நம்ம என்ன பண்ணணும்னா புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. புனித நீராடல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சியில குளிக்கிறதோ அல்லது கடல் ஸ்நானம் பண்றதோ இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. மங்கள ஸ்நானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் நம்ம நல்லா குளிக்கிறது, இன்னும் குளிச்சுட்டு அந்த இடத்துல தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை நம்ம செய்யறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது. அது மாதிரி கடல் ஸ்நானம் பண்றது, நதியில ஸ்நானம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அமாவாசை அன்னைக்கு. அதுவும் இந்த தை அமாவாசையானது ரொம்ப விசேஷமானது. இந்த அமாவாசையில முன்னோர்களுடைய எல்லாருடைய பேரும் எழுதி, யார் யார் பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உங்களுடைய அகால மரணம் அடைந்தவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லார் பேரையும் எழுதி வைத்து நம்ம தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த நாளில் கூப்பிட்டு தர்ப்பணம் பண்ணுவாங்க. தர்ப்பணம் செய்து முன்னோர்களை கரையேற்றுவார்கள். நற்கதி துர்கதி என்று சொல்லக்கூடியது, துர்கதியான ஆத்மாவை நற்கதி அடைய செய்து அந்த ஆத்மாவை நம்ம துர்கதின்ற இதுல நிவர்த்தியாகி நற்கதிங்கிற இடத்திற்கு நம்ம செய்யறோம். அந்த விஷயத்த நம்ம செய்யறோம். அப்படி செய்யும் பொழுது அந்த ஆத்மாவானது நமக்கு நல்ல ஒரு அந்த குடும்பத்தை வாழ்த்திட்டு போகும். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும், அந்த குடும்பத்தை வாழ்த்திட்டு போறது. எந்த நாள்ல அந்த அமாவாசையில என்னைக்கு நீ முன்னோர்களை கும்பிடுறதுக்கு என்னைக்கு நீ தவறியோ அன்னைக்கு உனக்கு பிரச்சனைகள் ஆரம்பம். அன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனைகள் ஆரம்பம். இன்னைக்கு நீ அமாவாசை கும்பிடலை, இன்னைக்கு நீ அமாவாசை செய்யலை, உன்னோட முன்னோர்களுக்கு நீ செய்யலை அப்படின்னு சொன்னா உனக்கு பிரச்சனை. உனக்கு இப்ப தெரியாது, உன்னுடைய சந்ததிகள் வரும்போது உனக்கு தெரியும். உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை, உனக்கு ஏன் குழந்தை இல்லை, உனக்கு ஏன் சில விஷயங்கள் வரலை அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். ஏன் உனக்கு தெரியல அப்படிங்கிறது உனக்கு இதுலயே எல்லாம். உனக்கு ஏன் கடன் அதிகமா இருக்கு, நீ ஏன் இவ்வளவு லாஸ் பண்ணி விட்டுட்ட, எல்லாமே இருந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஏன் லாஸ் பண்ணின, தெரியாத ஒரு விஷயத்துல போய் விழுந்துடுறது முன்னோர்களுடைய சாபம். பித்ருதோஷம்னு சொல்றோம் இல்லையா, எதை வச்சு நம்ம பித்ருதோஷம்னு சொல்றோம்? இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இது பித்ருதோஷம் சொல்றோம். எந்த இணைவை வைத்து, எந்த கிரகத்தை வைத்து நம்ம அதை பித்ருதோஷம்னு நம்ம சொல்றோம்? சூரியன் ராகு பித்ருதோஷம். ஸோ நம்ம சொல்றோம் சில விஷயங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்றோம், இது பித்ருதோஷம் உள்ள ஜாதகம், இது பிரம்மஹத்தி தோஷம் உள்ள ஜாதகம். இதுக்கெல்லாம் பிரம்மஹத்தி தோஷத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயத்துக்கு தான் போகணும். அங்கதான் அதுக்கெல்லாம் நிவர்த்தி ஆறதே. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த அமாவாசை அப்படிங்கிறது மிக முக்கியமாக வீட்டுல தர்ப்பணம் செய்து, இல்ல கோவில்ல போய் தர்ப்பணம் செய்து, இந்த பிண்டம்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த 3 தலைமுறைக்கு செய்வாங்க. நல்ல சிறப்பா செய்வாங்க. அது ரொம்ப விசேஷமானது. அப்படி செய்து சாம்பிராணி போட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் படையல் போட்டு பூஜைகள் செய்து காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடணும். தை அமாவாசைன்னு இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முறை. 2வதாக அன்றைய தினத்துல என்ன பண்ணுவாங்க, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் உண்டு. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, போய் அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு கொடுத்து பசுக்கு சாப்பிட சொல்லி பசுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. இந்த பசுமாட்டுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமாவாசையில மட்டும்தான் அகத்திக்கீரை கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த இதுலயும் இல்லை. அமாவாசையில தான் கொண்டு பசுவை தேடி கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க அகத்திக்கீரை. அது கொஞ்சம் சாப்பிடாம இருக்கும். சில பெரிய பெரிய ஸ்தலங்கள்ல எல்லாம் போய் பாருங்க, இந்த அகத்திக்கீரை பாத்தீங்கன்னா அப்படியே ரோடெல்லாம் கிடக்கும், சாப்பிடாம ரோடெல்லாம் கிடக்கும், கீழே கிடக்கும். ஒரு பசுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அமாவாசை நாள்ல தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. எல்லா நாளிலுமே நம்ம கொடுக்கலாம். எல்லா நாள்லையும் நம்ம எப்படி கொடுக்கலாம்? பசுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு விசேஷம். அதாவது அது காமதேனுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, காமதேனு நம்ம சொல்றோம். ஒரு கிரகப்பிரவேசம் நம்ம பண்றோம்,
ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றோம், பசுவை உள்ள அழைக்கிறோம், எல்லாமே நம்ம செய்யறோம், எல்லா விஷயங்களும் நம்ம செய்யறோம், எல்லாமே நம்ம பண்றோம். அப்படி நம்ம பண்ணும் பொழுது அந்த பசுக்கு வந்து நம்ம அந்த நாள்ல போய் எல்லாம் கொடுத்து அது சாப்பிட்டு சாப்பிடாம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதாவது அமாவாசையில கொடுக்கறதுங்கிறது ஒண்ணு, அது நீங்க கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. கொடுக்கும்பொழுது அந்த நாள்ல கொடுத்து வேஸ்ட் பண்ணாம மற்ற நாட்களிலும் நம்ம கொடுக்க வேண்டும். மற்ற நாள்ல என்னன்னா நம்ம எப்படி கொடுக்கலாம்? பசுக்கு வந்து வாழைப்பழம் நம்ம கொடுக்குறோம். அதற்கு அடுத்ததாக நம்ம பசுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? பச்சரிசி வெல்லம் கொடுத்தால் விசேஷமானது. பச்சரிசி, நாட்டு சக்கரை, வாழைப்பழம் மூன்றும் ஒன்றா கலந்து கொடுக்கறது விசேஷமானது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அகத்திக்கரை கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது, நம்ம கைனால கொடுக்கறது. அந்த நாள்ல தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. கோசாலைக்கு போய் உங்களால முடிஞ்சதை அந்த பசுக்கு வைக்கோல் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அந்த தவிடு சொல்றோம் இல்லையா, பசுக்கு கரைச்சி வைக்கிறாங்க இல்லையா, பசு சாப்பிடக்கூடிய விஷயங்கள், ஒரு புல்லு கட்டு எடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நம்ம செய்யலாம். ஆனால் இந்த பசுக்கு செய்யறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இந்த பசுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தேவர்கள் இருக்காங்க. பசுவுடைய 4 கால்கள் 4 வேதம், 4 வேதம், ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். பசுவுடைய 4 கால்கள் 4 வேதங்களாக சொல்லப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கோபூஜையெல்லாம் பண்ணும்போது 4 முட்டிக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் தடவுவாங்க. அந்த பசுவுடைய அந்த 2 பாகம் உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 உடம்பு அந்த வயிறுலையும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுவாமிக்கு அந்த அம்பாளுக்கு இது பண்ணுவாங்க. பின்னாடி அம்பாளுக்கு வந்து பின்னாடி வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. மகாலட்சுமி ஆசனம், மகாலட்சுமி அந்த கோபூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக பண்ணுவாங்க. கோமாதா சுரூபிணி நமஹ, கோமாதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமா அர்ச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த தை அமாவாசை அன்று பசு கன்று ஒன்றாக இருக்கும்போது அந்த மாதிரி கொடுக்கறதா இன்னும் விசேஷம். வெறும் நீங்க பசுக்கு போய் கொடுக்கறது மட்டும் இல்லை, பசுவும் கன்றுவும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு உங்க கைனால மனசுல பிரார்த்தனை பண்ணி அதை சாப்பிடணும். அந்த பசு அதை சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்க செய்யணும். அப்படியெல்லாம் நீங்க அந்த முன்னோர்களுடைய விஷயத்தை நீங்க எவ்வளவுக்கு நீங்க நல்லா சந்தோஷமா திருப்தியா நீங்க செய்யறீங்களோ அவ்வளவுக்கு உங்க குடும்பம் மேன்மை அடையும். எப்படி மேன்மை அடையும்? நீங்க உங்களுடைய காரியங்கள்லாம் தடங்கள் இல்லாம நடக்கும், குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும், நல்ல ஒரு வீடு கட்டுவீங்க, உங்களுடைய கடன் அடையும், உங்களுடைய எல்லா நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும். உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. தை அமாவாசை அன்னைக்கு உங்களால தர்ப்பணம் பண்ண முடியலையா, உங்களால சில விஷயங்கள் செய்ய முடியலையா, அட்லீஸ்ட் கோவிலுக்கு போய் ஒரு பச்சரிசி, வாழைக்காய், தேங்காய், வெத்தலை பாக்கு பழம் வச்சு யாருக்காவது பிராமணர்களுக்கு கொடுங்க. இன்றைய நாள்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேஷ்டி துண்டு உங்களால என்ன முடியுமோ தானம் கொடுங்க. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் விசேஷமானது. சில பேர்லாம் வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சில கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன, செஞ்சா என்ன, செய்யாட்டா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் நிறைய ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே போல எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, இப்போ எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறவங்க தர்ப்பணம் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் அந்த அமாவாசை நாளில் நம்ம என்ன செய்தால் நல்லது? பிரதட்சணம் பண்ணலாம், 108 பிரதட்சணம் பண்ணலாம். அமாவாசை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபூஜை பண்ணலாம். சிவாலயம் சென்று நெய் தீபம் ஏற்றுறது அவ்வளோ விசேஷமானது. அம்மா அப்பாலாம் நோய் நொடி இல்லாமல் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடியது. சுவாமிக்கு போய் நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம். சுவாமிக்கு நல்ல ஒரு 100 கிராம் பிடிக்கிற மாதிரி சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னு சொன்னால் அவ்வளோ விசேஷமானது. நீங்க கண்டிப்பா போய் செய்யணும். கோவில்ல போய் செய்யணும். சாயங்காலத்துல போய் நெய் தீபம் சிவபெருமானுக்கு நீங்க ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா இதை விட ஒரு விசேஷமானது வேற எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அதுக்கு வந்து விசேஷமானது. அப்ப இந்த தை அமாவாசையில நீங்க குளிச்சு நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அவ்வளோ அமோகமா 3 தலைமுறைக்கு நீங்க செய்யறீங்க. ஒருத்தருக்கு செய்யல, 3 தலைமுறைக்கு செய்யறீங்க. அப்போ அது உங்களுக்கு என்னைக்குமே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பூரணமாக உங்களுக்கு அமையும். பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகும். அமோகமா இருப்பீங்க. சரிங்களா? இதை மறக்காம இந்த தை அமாவாசை வரும்பொழுது மறக்காமல் பசுக்கு கொடுக்கறத முக்கியமா மறக்காம வேஸ்ட் பண்ணாம பசு கோசாலையில கொண்டு கொடுங்க. கோசாலையில கொண்டு பசுவும் கண்ணுமா இருக்கிற இடத்துல கொண்டு கொடுங்க. மனசுக்கு திருப்தியா கொடுங்க. ஒரு தட்டுல கலந்து வச்சு கொடுங்க, சாப்பிடட்டும், பசு சாப்பிடட்டும். அந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க. செஞ்சுங்க அப்படின்னு சொன்னா விசேஷமானது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதிகள் குழந்தை இல்லாம இருந்து அந்த தம்பதி தொடர்ந்து 6 வாரம் பசுக்கு அகத்திக்கீரை கொடுத்தாங்க. பசுக்கு அகத்திக்கீரை கொடுத்து பச்சரிசி வெல்லம் கொடுத்துட்டு வந்தாங்க. 6 வாரம் தொடர்ந்து செஞ்சாங்க. கோசாலையில பசுவும் கண்ணுமா இருக்கிற இடத்துல ஒரு தம்பதி தனக்கு குழந்தை வரம் இருக்கணும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோமாதாக்கு கோசாலையில கொண்டு வாரம் கொண்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க.
அந்த 6வது வார பிரதிபலனா அந்த தெய்வ கடாட்சத்தோட அனுகிரகம் பாருங்க. அவங்களுக்கு இப்ப அவங்க குழந்தையோட இருக்காங்க. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஒரு பசுக்கு கொடுக்கறது, ஒரு பசுவை பராமரிக்கிறது, ஒரு பசுக்கு நம்ம செய்யறது, ஒரு தண்ணி தெளிச்ச பசு சாணம் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது, இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. இதெல்லாம் நல்ல பெரிய விஷயங்கள். அப்ப அந்த தை அமாவாசை வரும்போது நம்ம இப்படிதான் செய்யணும். அமாவாசையில நிறைய அமாவாசைகள் வருது இல்லையா? ஆடி அமாவாசை விசேஷமானது, மகாலய அமாவாசை விசேஷமானது, அடுத்தது வரது அமாவாசை இது தை அமாவாசை விசேஷமானது. முன்னோர்கள் கடன் தீர்க்கக்கூடியது தை அமாவாசை. அந்த நாள்ல மனதார செய்யுங்க. சரிங்களா? சுபம்.